கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 10:16, ரோமன்ஸ் 10:16. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். இப்போ ஏசாயா 53வது அதிகாரம் 1வது வசனத்திலேருந்து இதை எடுத்து சொல்கிறார். இந்த வசனம் எதை காட்டுதுன்னா, ஒரு வேதனையான ஒரு மனக்கஷ்டமான ஒரு சத்தியத்தை காட்டுது. சுவிசேஷம் எல்லா இடமும் பிரசங்கிக்கப்பட்டாலும் எல்லாரும் அதுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. எப்படி? எல்லாரும் அதுக்கு கீழ்ப்படுகிறதில்ல. சொல்லும்போது இப்படி இருக்க என்ன அவங்க, ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. ஏன்னா சுவிசேஷத்தை பிரசங்கி போய் பிரசங்கித்தாதான் அவங்க கேட்பாங்க, கேட்டால் தான் விசுவாசம் வரும், விசுவாசம் வந்தால் தான் அவங்க கர்த்தரை தொழுது கொள்வாங்க. ஆனால் இங்கே அப்படி போய் பிரசங்கம் பண்ணாலும் என்ன, தேவனுடைய பிள்ளைகளே அதை மறுதலிக்கக்கூடியதாக. அப்போ இங்கே சொல்லும்போது, கர்த்தாவே, யார் எங்களுடைய இதை கேட்டாங்க, நாங்கள் எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லக்கூடிய எல்லாரும் கீழ்ப்படியிலேயே. ஏன்னா இங்கே ஏசாயா சொன்னது அது வாக்கு சொல்லும்போது அதை எடுத்து இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேலுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். இப்போ இஸ்ரவேலில் ஒரு என்ன இல்லை, அவிசுவாசம் இருக்குது. இது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா பழைய காலத்திலேயே தீர்க்கதரிசிகள் இதே மாதிரி அவர்கள் தேவனையும் தேவனுடைய செய்தியும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் வெறுத்தாங்க, அவங்க அதை மறுதலிச்சாங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அதில் ஒரு சிலர் தான் அந்த செய்தியை விசுவாசித்தாங்க. ஆனால் இந்த சுவிசேஷம் என்ன, ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக பிரசங்கிக்கப்படுது. அப்போ கூட என்ன இல்லை, அவங்கக்கிட்ட கீழ்ப்படிதல் இல்லை. இதே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 12வது அதிகாரத்தில் 37-38 வசனத்தில் இதே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது விசுவாச கீழ்ப்படிதல் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ சுவிசேஷம் என்பது ஒரு செய்தி மாத்திரம் அல்ல, அது கர்த்தர்கிட்டருந்து வரக்கூடிய ஒரு கோர்ட் சமன் மாதிரி அது வருது. அதுக்கு மறுமொழி கொடுக்க வேண்டியது அவசியம். ஒன்று நீங்கள் சுவிசேஷத்தை கீழ்ப்படியணும், இல்லைன்னா சுவிசேஷத்தை மறுதலிக்கணும். அப்போ சுவிசேஷத்தை மறுதலிக்கிறது என்ன, தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போவது. இப்போ நம்ம இது அப்போஸ்தலனாகிய 28வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கிறாரு, வீட்டு காவலில் இருக்கிறாரு. தினந்தோறும் மக்கள் வர்றாங்க, அவங்ககிட்ட உட்காந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து எல்லா காரியத்தையும் சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. அதில் ஒரு பெரிய கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய 28-24 அதில் சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசிக்கவில்லை. எப்படிங்க? இவ்வளவு தெளிவாக நேர்த்தியாக சொன்னால் கூட சிலர் மறுதலிக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க. நம்ம வேலை சுவிசேஷத்தை சொல்வது மாத்திரம்தான். அப்போ என்ன ஆயிடக்கூடாது, மக்கள் சுவிசேஷத்தை நிராகரிக்கும்போது, சுவிசேஷ செய்தியை நம்ம தெளிவாக சொல்லும் போதும், சுவிசேஷ செய்தியை அழகாக சொல்லும் போதும் மக்கள் அதை நிராகரித்து அதை வெறுக்கும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மனமுடைந்து போய்விடக்கூடாது. ஏன்னா இந்த சுவிசேஷத்திற்கு கேட்டு அதற்கு கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன, அந்த காலத்தில் ஏசாயாவை பார்த்தாரு, பவுல் அதற்கு பின்பாக பார்த்தாரு, நம்மளும் பார்க்க தான் செய்வோம். ஆனால் நம்மளுடைய முழு பொறுப்பு என்ன தெரியுமா? நம்ம உண்மையாக சுவிசேஷத்தை பிரசங்கிறது தான் நம்ம வேலை. அண்ணே, அப்போ அவங்க பதில் கொடுக்கலன்னா அந்த பதில் அதுக்கு யார் பொறுப்பு தெரியுமா? தேவன் தான். ஆமாம், ஏன்னா எல்லா சுவிசேஷத்துக்கும் ஒரு பதில் அளிக்க வேண்டிய ஒரு அவசியம். ஏன்னா சும்மா காதில் கேட்கறது மாத்திரம் இல்லை. ஏன்னா அங்கே அழைக்கக்கூடிய அழைப்பு என்ன, நீங்கள் விசுவாசிக்கணும், முழுமையாக உங்களை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ அவ்விசுவாசம் என்ன பண்ணாதுன்னா தேவனுடைய திட்டத்தை நிறுத்தாது.
இப்போ நீங்கள் இஸ்ரேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இஸ்ரேல் தேச மக்கள் அவங்க தேவனுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளனா கூட தேவனுடைய நோக்கம் நிறைவேறத்தானே செஞ்சுது. அப்போ என்ன, நம்ம போய் சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கிக்கும்போது நிச்சயமாக மனமுடையக்கூடியதாக சிலர் சுவிசேஷத்தை நிராகரிப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனமுடைந்து இல்லை மனசோர்வடைஞ்சு என்னங்க ஒருத்தருக்கு விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம மனமுடையாமல் தைரியமாக சந்தோஷமாக என் வேலையை நான் உண்மையை உத்தமாக செய்கிறேன்னு செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு போய் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்போது ஆண்டவரே, ஏசாயாவை எதிர்கொண்டது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் எதிர்கொண்டது போல, அநேக ஊழியர்கள் எதிர்கொண்டது போல இவர்களும் ஆண்டவரே சுவிசேஷத்தை நிராகரிக்க வெறுத்து ஒதுக்கக்கூடிய காரியங்களை கண்டாலும் மனமுடைந்து போகாதபடி இன்னும் உற்சாகத்தோடு சுவிசேஷ செய்தியை சொல்ல எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.